ஹலோ கைஸ், வெல்கம் டு ஈடன் அக்வாட்டிக்ஸ். ஸோ கைஸ், இன்னைக்கு நம்ம நெருப்பு ஈலை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு நெருப்பு ஈலை பற்றி ஒரு வீடியோ போட சொல்லி. ஸோ அதனால் நம்ம வீடியோ போடலான்னு வந்திருக்கோம். ஸோ கைஸ், இதை ஈல் ஈல் ஈல்னு எல்லாம் சொல்கிறீங்க, பட் இது ஈல் கிடையாது. உண்மையே அதுதான். இந்த ஸ்பைக்கி ஈல் ஃபேமிலியில் இருக்கிற மீனெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈலே கிடையாது. இதுங்க எலாங்கேட் ஃபிஷ். ஸோ இதுங்க மீன்கள், ஈல்கள் கிடையாது. இது நீளமான ஒரு மீன், அவ்வளோதான். ஸோ இது ஈல்னு நினச்சி நம்ம வாங்கிட்டு இருக்கோம். ஸோ இது ஈல் கிடையாது, பார்க்க ஈல் மாதிரி இருக்கும், அவ்வளோதான். ஸோ யாராவது கேட்டாங்கன்னா இது ஈல்னு சொன்னாங்கன்னா, டே ஈல் கிடையாதுடா இது மீனுன்னு சொல்லி கெத்து காட்டுங்க கைஸ். அண்ட் கைஸ், இந்த மீன் பார்த்தீங்கன்னா ஃபயர் ஈல்னு இதை வச்சு தான் கூப்பிட்றாங்களான்னு எனக்கு சரியாக தெரியல. பட் அதோட உடம்புல பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் லைன்ஸ் இருக்கும். ஸோ அது பார்க்க ஃபயர் மாதிரிலாம் இல்லை, பட் அதை வச்சு தான் உனக்கு ஃபயர் ஈல்னு கூப்பிட்றாங்க போல். பட் இந்த ஈல் நீங்கள் இந்த ரெட் வித் பிளாக் காம்பினேஷன் டக்கராக இருக்கும். ஸோ நல்ல ஒரு லைட் கொடுத்தீங்கன்னா அந்த ரெட் வித் பிளாக் காம்பினேஷன் பார்க்கவே செம்மையாக இருக்கும். ஸோ இந்த ஈல் பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்யூனிட்டி டேங்க்கில் வைக்கலாம். பட் ஆனால் இது வாய்க்குள்ளே போகாத அளவுக்கு மீன்களை வைங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாத்தையும் இந்த மீன் அந்த மீனை சாப்பிட்ரும். அண்ட் கைஸ், அதுக்கப்புறம் இந்த ஈலால் கிட்டத்தட்ட 3 feet வரைக்கும் வளர முடியும். ஸோ டேங்க் பார்த்தீங்கன்னா நீங்கள் 5 to 6 feet டேங்க் கொடுங்க. இது ஒரு பெரிய ஈல், நல்லா கொஞ்சம் தடிசாகவும் வளரும் இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமாக டேங்க்கில் ஏதாவது ஷார்ப் ஐட்டமாக இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ ஈல்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கேல்ஸ் கிடையாது. ஆக்சுவலி நான் ஈல்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது ஃபயர் ஈலுன்றனால நான் இது ஈலுன்னு சொல்கிறேன். இந்த மீன் சொன்னால் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க அதுக்கப்புறம். ஸோ அதனால் நான் ஈல்னே சொல்லிக்கிறேன். ஸோ இந்த மீனுக்கு இந்த சாண்ட் சப்ஸ்ட்ரேட் போடுங்க. ஸோ கிரேவல் போடாதீங்க. ஸோ கிரேவல் போட்டிங்கன்னா அது கொஞ்சம் ஷார்ப்பாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது இதோட பாடியை கிழிச்சிச்சின்னா அது ஏதாவது பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது மாதிரி ராக்ஸ் எல்லாம் ஆட் பண்ணும்போது நீங்கள் கொஞ்சம் மொழுப்பாக இருக்கிற மாதிரி ராக்ஸ் ஆட் பண்ணுங்கள். ரொம்ப ஷார்ப்பாக இருக்கிற மாதிரிலாம் வேண்டாம், சாஃப்டாக இருக்கிற மாதிரி ராக்ஸ் ஆட் பண்ணுங்கள். அண்ட் பிளான்ட்ஸ் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரூட் பிளான்ட்ஸ் எல்லாம் வைக்காதீங்க. ஸோ ஈல் பார்த்தீங்கன்னா மண்ணெல்லாம் போட்டு அப்படியே நோண்டும். ஸோ அதனால் ரூட் பிளான்ட்ஸ் எல்லாம் வைக்கிறது வேலைக்கு ஆகாது. ஜாவா ஃபண்ட், அனுபியஸ் இந்த மாதிரி பிளான்ட்ஸ் வைங்க. அது நம்ம ராக்ஸில் உட்ஸ்லலாம் கட்டி வைப்போம்ல. ஸோ அது எந்த பிரச்சனையும் கிடையாது. அண்ட் கைஸ், இந்த மீனை நீங்கள் ஃபீட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா இதுக்கு லைவ் ஃபீடு தான் போட்டாகணும், இல்லாட்டி ஃப்ரோசன் ஃபீடு. ஸோ கைஸ், இந்த மீனை நீங்கள் வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வாட்டர் பேராமீட்டர் தெரிஞ்சிருக்கணும். ஸோ முதல்ல இதோட பிஎஸ் லெவல் பார்த்தீங்கன்னா 6 to 7.5. அண்ட் வாட்டரோட டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 24 செல்சியஸில் இருந்து 28 செல்சியஸு. அண்ட் வாட்டரோட டிடிஎஸ் லெவல் பார்த்தீங்கன்னா 100 to 250 ppm மெயின்டைன் பண்ணுங்கள். அது ஐடியலு. ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். பை கைஸ்.